பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கண்களை மூடி ஜெபித்து ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்மை திருப்புவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் கூடி வர தேவரீர் பாராட்டி இருக்கிற கிருபை இரக்கங்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு பலன் தாரும். மீட்பெரும் இரட்சகருமாகிய அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 51:2. பழைய ஏற்பாட்டு பக்கம் 858. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலர்களுடைய வாழ்வின் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் சில நேரங்கள்ல இப்படி சொல்வதுண்டு. ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், சாராளை நோக்கி பாருங்கள். அதற்குள்ள ஒரு படிப்பினை ஆண்டவர் வச்சிருப்பார். உங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சமயத்துல நான் அழைத்த ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். ஏன் உங்கள் தகப்பனாகி ஆபிரகாம் உங்களை பெற்ற சாராள் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே சொல்வதுண்டு, ஆபிரகாமே எங்கள் தகப்பன், சாராளே எங்கள் தாய் அப்படின்னு சொல்வதுண்டு. இப்ப இவங்க சிறையிருப்புக்குள்ள போயிட்டாங்க, சில பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் படி பிதாவாகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, உங்களுடைய வாழ்வின் சூழ்நிலை இப்படி இருக்குது, பரவாயில்ல, அது மாறப்போகுது. அதற்கு ஆதாரமா என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்களை பெற்ற தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள் அப்படிங்கிறார். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாம் என்பவர் இஸ்ரேல் வரலாற்றுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன், மிக சிறப்பான ஒரு நபர். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு தெரியும், ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். பிறகு நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்து உலகத்தை அழித்தது. நோவாவும் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். அதன் பிறகு இன்றைக்கு இருக்கிற மொத்த மனித குலமும் அந்த நோவாவுடைய சந்ததியிலிருந்து வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நோவாவுடைய காலத்துல நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானா இருந்தார். அப்ப அவர் ஒருத்தர் மேலதான் ஆண்டவருடைய கிருபை இறங்குது. அந்த கிருபையின் மூலமாக குடும்பத்தார் காப்பாற்றப்பட்டார்கள். இப்ப நோவாவுடைய காலத்துல கடவுளை தேடுகிற ஜனங்கள் இல்லை, நோவாவுடைய குடும்பத்தார் இருந்தாங்க. ஆனா நோவாவுடைய பின் சந்ததி பெருகின போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒட்டுமொத்தமா எல்லாருமே உண்மையான கடவுளை மறந்து இயற்கையான கடவுள்களை தேடி போனாங்க, விக்கிரகங்களை நாடி போனாங்க. அப்ப உண்மையான கடவுளை தேடுவதற்கு ஒருவருமே இல்லாத ஒரு சூழல்ல தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். அப்ப நோவாவுடைய காலத்துக்கும் ஆபிரகாமுடைய காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? நோவாவுடைய காலத்துல நோவாவுடைய குடும்பமாவது கடவுளை அறிந்த ஒரு குடும்பமா இருந்துச்சு. ஆபிரகாமுடைய காலத்துல ஒருவருமே கடவுளை அறியாத ஒரு சூழல்ல சிக்கிட்டாங்க. காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்க, உண்மையான கடவுளை மறந்து பொய்யான கடவுள்களை நாடி போயிட்டாங்க. இப்படி இருக்கிற சமயத்துலதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமுடைய அப்பா தேராகு, அவருடைய கடவுள் யார் அப்படின்னா நிலா, சின் அப்படிங்கிற நிலா தெய்வம். அவங்களுடைய காலத்திலேயே சூரிய வணக்கமும் வந்துச்சு. அப்போதான் தேராகுடைய மகனாக இருந்த ஆபிராமை தேவன் அழைத்தார். ஆபிராம் ஒரு தேடல் இருந்தார். இந்த உலகத்துல எல்லாருக்குமே தேடல் என்று ஒன்று உண்டு. உண்மையான கடவுள் யார், மெய்யான கடவுள் யார்,
நான் இப்ப வணங்கி கொண்டிருக்கிற கடவுள் தான் உண்மையான கடவுளா அப்படிங்கிற சில சந்தேகமும் சிலருக்கு எழும். இல்ல உண்மையான கடவுள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தேடலும் சிலருடைய உள்ளத்துல வரும். அப்படிப்பட்ட காலகட்டத்துல தான் ஆபிரகாமுடைய இருதயத்துல ஒரு தேடல் உண்டானது. நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த விக்கிரகங்கள் எல்லாம் கடவுளா, இல்ல இவைகளையும் படைத்த ஒரு கடவுள் உண்டா? வானம், பூமி, இடி, மின்னல், ஏன்னா அதையெல்லாம் கடவுளா வணங்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்துல ஒரு தேடல் ஆபிரகாமுடைய உள்ளத்துல எழுந்தது. அதற்கு காரணம் பிதாவாகிய தேவன். என்ன காரணம் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏதேன் தோட்டத்திலேயே ஒரு விஷயத்த சொன்னார். பாவத்தை மேற்கொள்ளுவதற்கும், பாவத்தின் அதிகாரியாகிய பிசாசை மேற்கொள்ளுவதற்கும், மரணத்தை மேற்கொள்ளுவதற்கும் ஸ்திரீயின் வித்து இந்த பூமியில பிறக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கம் தேவனிடத்திலே அன்றைக்கே உண்டு. அதை நிறைவேற்றத்தக்க மனிதனை தேவனும் தேடிக்கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட தேடலுக்கு பதிலாக ஆபிரகாம் கிடைக்கிறார். ஏன்னா ஆபிரகாமுடைய உள்ளத்திலே உண்மையான கடவுள் யார் என்று தேடுகிற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி, நானே இந்த வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்று சொன்னார், அறிமுகப்படுத்தினார். ஆபிரகாம் தேவனை நம்பினார், விசுவாசித்தார். நம்பினார், விசுவாசித்தார்னு நம்ம வெகு சாதாரணமா சொல்லிட்டு போய்விட முடியாது. ஏன்னா நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பினார். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இருக்குதுன்னு நம்பலாம். இந்த மைக் இருக்குது நம்பலாம். இல்லாத ஒன்றை, உருவம் இல்லாத ஒன்றை நம்புவது மிகப்பெரிய கஷ்டம். அப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் ஆபிரகாம் உருவமே இல்லாத ஆவியா இருக்கிற கடவுளை நம்பினார். அதுதான் மற்ற மனிதர்களுக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அதனாலதான் இன்றளவும் இஸ்ரேல் தேசமா இருக்கட்டும், கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனாக இருக்கட்டும், மாம்சத்தின்படி யாருக்கு பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனா அது ஒன்றே பெருமை கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லாதிருங்கள், ஆபிரகாமை உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். அப்படி சொன்னீங்கன்னா ஆபிரகாம் எதை செய்தானோ அதை நீங்களும் செய்வீங்க. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ அப்படி நீங்களும் விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் திட்டினார். அப்ப இன்றைக்கும் நாம வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று நம்மை சொல்லிக் கொள்கிறோம். பிதாவாகி தேவனுக்கும் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி சொல்கிறோம் என்றால் அந்த கிரியைகள், ஆபிரகாமிடத்தில் இருந்த கிரியைகள், வாழ்க்கை முறை, இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு வரணும். நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதற்கு நடுவே நாம் கடவுளை நம்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆபிரகாமும் 6 முக்கிய ஆசீர்வாதங்களும் என்கிற தலைப்புல சில காரியங்களை சிந்திக்க போறோம். ஆபிரகாமும் 6 முக்கிய ஆசீர்வாதங்களும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிற அந்த வசனத்திலேயே 7 விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா ஆபிரகாம் வாழ்ந்த போதும் வாழ்க்கைக்கு பிறகும் ஆசீர்வாதமாக இருந்த ஒரு மனிதர். வாழ்ந்த போதும் வாழ்க்கை முடித்த பின்பும் ஆசீர்வாதமாக இருந்த மனிதர். ஆசீர்வாதமாக இருந்த மனிதர், ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு மனிதர். அந்த வாழ்ந்த போது பெற்ற ஆசீர்வாதங்கள், வாழ்ந்த பின்பு பெற்ற ஆசீர்வாதங்கள், இவைகளுக்குள்ள 6 முக்கியமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அவைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1, 2, 3ன்னு பார்ப்போம். அது தலைகீழா 3, 2, 1ன்னு பார்க்க போறோம். 3, 2, 1. 3ஐ சேர்த்தா 6 வந்துடும். 3, 2, 1. சரி. 3 முக்கிய ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது 1. 2 மிக முக்கிய ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது 1. ஒப்பற்ற ஒரு ஆசீர்வாதம்ங்கிறது கடைசி. சரிங்களா? 3 முக்கிய ஆசீர்வாதங்கள், 2 மிக முக்கிய ஆசீர்வாதங்கள், 1 ஒப்பற்ற ஆசீர்வாதம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 3 முக்கிய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் பெற்றது என்ன? 1, விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டார். முதல் விஷயம் நீதிமான். என்னன்னு சொல்லுங்க? விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 4:3 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இப்படி தேவன் ஆபிரகாமை நீதிமானாய் மாற்றினார். எப்படி? விசுவாசத்தினாலே நீதிமானாக மாற்றினார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இதுதான் ஒரு மனிதனுடைய முதல் தேவை, நீதிமானாக மாறுதல். எப்படி நீதிமானாக? அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு நேராக, அநீதியிலிருந்து நீதிக்கு நேராக, அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு நேராக.
இது எல்லாம் நம்ம கையில பைபிள் வச்சுட்டு 4 பாட்டு பாடிட்டு ஒரு சபையில கூடி வந்து சில செய்திகளை கேட்டுட்டு மாறுவது ரொம்ப எளிது. இதெல்லாம் எதுவுமே இல்லாத காலத்துல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அதுதான் முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரலாம். என் வாழ்க்கைய மாற்றுவதற்கு இனி யாராலும் ஒருவராலும் முடியாது. என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மையை அடைவதற்கு இனி வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நாம் கடவுளை நம்ப அழைக்கப்படுகிறோம். என் பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு மனிதனுக்கு உருவாக போவதில்லை. என்ன காரணம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படின்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது போலவே இன்றைக்கு நமக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீதிமானாக மாறுவது எப்படி? பரிசுத்தவானாக மாறுவது எப்படி? கடவுளுடைய பிள்ளையாக மாறுவது எப்படி? அப்படின்னா ஆபிரகாம் விசுவாசித்தது போலவே நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் என்ன இந்த உலகத்துல படைத்திருக்கிறார். என் மேல் ஒரு நோக்கத்தோடு கூட இருக்கிறார். என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றும் நான் பரலோகத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்று அந்த கடவுள் விரும்புகிறார். அப்படின்னு நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி பலியானார். அந்த ரத்தத்தின் மூலமாக நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அப்படிங்கிற ஒரு அழைப்புக்குள்ள, தெரிந்தெடுப்புக்குள்ள நீங்களும் நானும் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீதிமானாக்கப்படுதல். 2வது, தேவனுடைய நண்பன் ஆகுதல். என்னன்னு சொல்லுங்க? தேவனுடைய நண்பன், தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டார். யாக்கோபு நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். கடவுளை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். அவரோடு கூட உள்ள உறவிலே நிலைத்திருக்கும் போது சிநேகிதர்களாக மாறுகிறோம். நாம பெற்ற பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறோமா? நிச்சயமா கிடையாது. எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அந்த பையனுடைய அல்லது பொண்ணுடைய வயசுக்கு ஏற்ப என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடுப்போம். ஆனா அவங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவர்களிடத்துல நாம் மறைப்பதற்கு ஒன்றும் இருக்காது. அவர்களிடத்துல நாம் மறைப்பதற்கு ஒன்றும் இருக்காது. நல்லது கெட்டது எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழி, அவ்வளவுதான். மகன் மகள்ங்கிறதெல்லாம் அடுத்தது. இப்படிதான் கடவுளோடு கூட உள்ள உறவிலே நாம புதுசா உள்ள என்ட்ராகும் போது பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது கடவுளுக்கு சிநேகிதராக இருக்க வேண்டும். அப்படின்னா அவருடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காரியங்களை அப்படியே கடவுளுடைய சமூகத்துல வைக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படித்தான் நீதிமானாக்கப்பட்டார், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டார். அடுத்த வளர்ச்சி என்ன தெரியுங்களா? தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீஷர்களை சிநேகிதரே என்று அழைத்தார். தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாசையும் சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறார் என்று அழைத்தார். அப்ப ஆண்டவர் சீஷர்களை எப்படி பார்த்தாரு? குரு சிஷ்யன்களை போல வச்சுக்காம நண்பர்களாக, சிநேகிதராக, ஏன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். இந்த பூமிக்குரியது, பரலோகத்துக்குரியது எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். அவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ரகசியம் என்று ஒன்றுமில்லை. இதுதான் நண்பர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பழக்க வழக்கம். நண்பனுடைய அத்தனை காரியங்களும் இன்னொரு நண்பனுக்கு தெரியும். இது வளர்ச்சி. அப்ப முதல்ல நீதிமான், அடுத்தது நண்பன். 3வது பாருங்க, விசுவாசிகளின் தகப்பன். எப்படி போடப்பட்டிருக்கு? விசுவாசிகளின் தகப்பன். முதல் நீதிமானா இருந்தாரு, தேவனுக்கு நண்பனா சிநேகிதனா மாறுறாரு, அப்புறம் விசுவாசிகளின் தகப்பனாக மாறுகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருக்கு. வாசிங்க, ரோமர் 4:11. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன்
விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனா இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டான். முதல்ல நீதிமான், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீதிமான். அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு நேராக வந்த நீதிமான். பொய்யான கடவுள்களை விட்டு உண்மையான கடவுளிடத்தில் வந்த நீதிமான். அப்படியே அந்த உறவு வளர்கிறது. தேவனுக்கு சிநேகிதனாக மாறுகிறார். எப்படி? தேவன் தம்முடைய எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுடைய அத்தனையும் தேவனுக்கு தெரியும். சிநேகிதராக மாறினார்கள். இந்த உறவு அடுத்த நிலைக்கு போகிறது. புதிதாக உருவாகிற அத்தனை விசுவாசிகளுக்கும் ஆபிரகாம் தகப்பனாக மாறுகிறார். எப்படி? அவருடைய வாழ்க்கை முறை அந்த அளவுக்கு மேம்பட்டதாக மாறினது. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் கடவுளை நம்பின ஆபிரகாமுடைய வாழ்க்கை, நம்ப வழியே இல்லாத சூழ்நிலையிலையும் கடவுளை நம்பி ஆபிரகாமுடைய வாழ்க்கை மேம்பட்டு 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 உறவிலே வளர்ந்து 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 இப்பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? எல்லா விசுவாசிகளுக்கும் தகப்பன் ஆபிரகாம் தான். இது ஆபிரகாம் சுயமாக சம்பாதித்தது அல்ல, தேவன் தம்முடைய கிருபையினாலே ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு மேன்மையான விஷயம். அப்ப 3 விஷயங்களை வாழ்க்கையில மறந்துடக்கூடாது. நீதிமான், நண்பன், தகப்பன். நீதிமான், நண்பன், தகப்பன். இந்த 3ம் ஆபிரகாமுக்கு கிடைத்த முக்கியமான ஆசீர்வாதம். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நீதிமானாக மாற வேண்டியது அவசியம். 2வது கடவுளுக்கு நண்பராக மாற வேண்டியது அவசியம். 3வது தகப்பனாக, தாயாக மாற வேண்டியது அவசியம். எப்படி? நம் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். நம் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய வார்த்தை சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும். இதை பார்த்தாதான் ஒருத்தன், ஆமா நீங்க ஆராதிக்கிற கடவுள் உண்மையான கடவுள், பரிசுத்தமான கடவுள், அதனாலதான் நீங்க எப்படி இருக்கிறீங்க, உண்மையா இருக்கிறீங்க, பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. அதுதான் ஜனங்களை ரட்சிக்கவே தவிர சும்மா மேம்போக்கான வார்த்தைகள் அல்ல. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை? நம்மளை பார்த்து நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறி போயிடுது. அப்படி இருக்காம ஆபிரகாமுடைய வாழ்வு முறைகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். விசுவாசித்த நீதிமான்களாய் மாற வேண்டும். தேவனோடு கூட உள்ள உறவில் நிலைத்திருந்து அவருக்கு நண்பராக மாற வேண்டும். அநேக மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக மாறி நாமும் ஒரு தாயாக, தகப்பனாக நிச்சயமாக மாற வேண்டும். அடுத்ததாக 2 மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள். 3 முக்கிய ஆசீர்வாதங்களை பார்த்தோம். நீதிமான், நண்பன், தகப்பன். 2 மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 5வது, அதுக்கு வசனம் வேண்டாம், ஒரு ஊமையை சொல்றேன். ஒரு ஏழை மனிதன் லாசரு, ஒரு ஐஸ்வர்யவான். இந்த ஊமையை ஆண்டவர் சொல்றாரு. இதுல அந்த லாசரு மரித்து எங்கே கொண்டு போய் விடப்படுகிறான்? சொல்லுங்க. யாருடைய மடி? ஆபிரகாமுடைய மடி. இது யார் இந்த உண்மை சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யூதர்களுடைய அல்லது இஸ்ரேலர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம பைபிள்ல பரதீசு அப்படின்னு ஒரு இடத்த வாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த பரதீசு அப்படின்னா என்ன? அது இளைப்பாறுகிற இடம், இளைப்பாறுகிற ஸ்தலம், பரதீசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இளைப்பாறுகிற இடத்துக்கு மனிதர்கள் எப்போ போவாங்க அப்படின்னா, மரித்த பிறகு போவார்கள். மரித்த பிறகு அவர்களுடைய சரீரத்திலிருந்து ஆவி விடுபடும் பார்த்தீங்களா? அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் எங்க போறாங்க அப்படின்னா, இளைப்பாறுகிற இடத்துக்கு போகிறார்கள். அந்த இளைப்பாறுகிற இடம்னா என்ன அப்படின்னா, அது ஆபிரகாமுடைய மடி போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நியாய தீர்ப்புக்கு முன்பாக அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்க போய் இளைப்பாறுவாங்க? ஆபிரகாமுடைய மடி போன்ற பரதீசுல இளைப்பாரி கொண்டிருப்பாங்க. ரட்சிக்கப்படாமல் மரிக்கிறவர்கள் எல்லாம் இளைப்பாறுதல் இன்றி அலைந்து திரிவார்கள் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. அப்ப மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அது என்ன அப்படின்னா, நான் மரித்தால் என்னுடைய ஆவி அங்கே எங்கே அலைந்து திரியாம எங்க போகும்? இளைப்பாறுதலுக்குள்ளே போகும். அந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது அப்படின்னா, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய மடியில சென்று படுத்துறங்குவது போல அப்படின்னு அர்த்தம். அலைந்து திரிந்து வருகிற அந்த பேர பிள்ளைகளை எல்லாம் பாட்டிமார், தாத்தாமார் என்ன பண்ணுவாங்க? மடியில படுக்க வச்சு தட்டி தூங்க வைப்பாங்க பாத்தீங்களா? அது போல ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதலை தரக்கூடியது எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லுவார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை ஆமோதித்தார். என்ன காரணம் தெரியுமா? ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். ஆபிரகாமை நீங்க நேசிக்கிறீங்களா? அவரை உங்களுடைய தகப்பன் என்று நினைக்கிறீங்களா? நிச்சயமாகவே ஆபிரகாமுடைய மடியிலே நீங்க இளைப்பாறுவீர்கள். ஆனா எப்படி? தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் இந்த உலகத்துல நீங்க துன்பப்பட்டால் அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த மிக முக்கிய ஆசீர்வாதம் இது. ஆபிரகாமுடைய மடி அநேகருடைய இளைப்பாறுதலுக்கென காத்து கொண்டிருக்கிறது. அது லிட்டரலா நம்ம போய் ஒரு அப்பா மடியில உட்கார்ற மாதிரி, தாத்தா மடியில உட்கார்ற மாதிரி ஆபிரகாமோட மடியில போய் உட்காருவோமா படுப்போமா தெரியாது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட அதற்கு ஒப்பான ஒரு இளைப்பாறுதலை தம்முடைய சமூகத்துல நிச்சயமாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான். அப்ப 2 முக்கியமான ஆசீர்வாதங்கள்ல இது ஒண்ணு. மரிக்கிற விசுவாசிகள் ஆபிரகாமுடைய மடி போன்ற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான். அடுத்ததா 5வது காரியம், அந்த 2 முக்கியமான ஆசீர்வாதங்களுக்குள்ள இருக்கிற 2வது ஆசீர்வாதம், இது 5வது. சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 28:13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு முன் சந்ததிக்கும் தருவேன். யாத்திராகம புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 3:6. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்படின்னு நாங்க வாசிக்கிறோம். இதுதான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்நாளில பெற்ற மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள்ல 2வது ஆசீர்வாதம். அது என்ன? எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அது அப்படின்னா, 2 விஷயங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. ஒண்ணு, ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்பட்டது. எப்படி சொல்லுங்க? ஆபிரகாமுடைய முதல்ல அவருடைய பெயர் என்ன? ஆபிராம் அப்படின்னு அர்த்தம். அதற்கு மேன்மையான தகப்பன், உன்னதமான தகப்பன் அப்படின்னு அர்த்தம். அந்த பெயர் எப்படி மாற்றப்பட்டது? ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டது. அதற்கு என்ன அர்த்தம்? திரளான ஜாதிகளின் தகப்பன், திரளான தேசங்களின் தகப்பன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு மேன்மையான உயர்வான தகப்பன் அப்படிங்கிற நிலை ஆண்டவர் எப்படி மாத்தினாரு? திரளான ஜாதிகளின், திரளான தேசங்களின் தகப்பன் அப்படின்னு மாத்தினாரு. அப்படி மாற்றப்பட்ட பிறகு ஈசாக்கை தேவன் கொடுக்கிறார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த உடன்படிக்கையை தேவன் ஆதாமோடு கூட செய்தார், நோவாவோடு கூட செய்தார். ஆனா அந்த எல்லா உடன்படிக்கையை காட்டிலும் பெரிய மேலானது உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. 2 பேர் அக்ரிமெண்ட் போடும்போது, 2 பேர் உடன்படிக்கை செய்யும் போது பல்வேறு அடையாளங்கள் அங்க காணப்படும், பல்வேறு விதமான அடையாளங்கள். நீங்க ரூத் புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா செருப்புகளை மாற்றிக் கொள்வார்கள், அது கூட ஒரு அடையாளமா இருந்துச்சு. அந்த மாதிரி உணவுகளை பரிமாறிக் கொள்வார்கள், மாறி மாறி வாங்கி சாப்பிடுவாங்க, பங்கிட்டு சாப்பிடுவாங்க, அது ஒரு அடையாளம். தங்கள் உடைகளை மாற்றிக் கொள்வாங்க, தங்களுடைய போர் கருவிகளை மாற்றிக் கொள்வாங்க. இது எல்லாமே உடன்படிக்கையினுடைய அடையாளம். அது மட்டும் இல்லாம தங்களுடைய வலது கைகளில் கத்தி கொண்டு கீறி கொள்ளுவார்கள். 2 பேரும் கத்தியினால கீறும் போது ரத்தம் வரும், 2 பேரும் கை குலுக்கி கொள்ளுவாங்க, அந்த 2 ரத்தமும் ஒண்ணு சேரும். இது உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளம். இப்படி எல்லாம் பரிசுத்த வேதாகமத்துல அநேக விதமான அடையாளங்கள் உடன்படிக்கைக்கு ஆதாரமாக உண்டு. அதுல இன்னொரு ஆதாரம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெயர்களை மாற்றிக்கொள்வது. எப்படி மாற்றிக்கொள்வது? பெயர்களை மாற்றிக்கொள்வது. எனக்கு ஒரு பெயர் இருக்கும், அவருக்கு ஒரு பெயர் இருக்கும், 2 பேரும் ஒவ்வொரு பெயர் என்ன பண்ணுவோம்? மாற்றிக்கொள்வோம். குமாருங்கிறத அவருக்கு கொடுத்துருவேன், பிரபுங்கிறத நான் எடுத்துக்குவேன். அந்த மாதிரியான பெயர் மாற்றம். இங்க ஆண்டவரும் அதைத்தான் செய்யறாரு. ஆண்டவருடைய பெயர் யாவே. என்ன சொல்லுங்க? யாவே. அந்த யாவேங்கிறத 4 எழுத்துக்கள்ல குறிப்பிடுவாங்க. YHWH சொல்லுவாங்க. 4 எழுத்துக்கள் YHWH, யாவே. ஆபிரகாம் இருக்கார் பாத்தீங்களா? ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு? இவர் ஆபிராம் அப்படின்னு இருக்கிற அந்த மனிதனுக்கு
தன்னுடைய ஒரு ஹெச்சை கொடுக்கிறாரு. எதை கொடுக்கிறாரு? தம்முடைய ஒரு ஹெச்சை கொடுக்கிறாரு. அந்த ஹெச்சை கொடுத்த பிறகுதான் ஆபிரகாம் என்று மாறுகிறார். அப்ப ஆண்டவருடைய பெயர்ல இருந்து ஒரு எழுத்தை ஆபிரகாம் பெற்றுக் கொள்ளுகிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆபிரகாமுடைய மொத்த பெயரை இவர் எடுத்துக்கிறார். என்ன பண்றாரு? ஆபிரகாமுடைய மொத்த பெயரை எடுத்துக்கிறாரு. ஏன்? இனிமே நீ என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இனிமே நீ என்னுடைய பொறுப்பு. அதனாலதான் ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்பட்ட போது எப்படி சொன்னார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னாரு. எல்ஷடாய் அப்படின்னு சொன்னார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் அப்படின்னு தம்ம அறிமுகப்படுத்துறாரு. ஆனா ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் தம்மை குறித்து சொல்லும் போது எப்படி சொல்லுவார் தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவன் அப்படிங்கிறார். எப்படி சொல்றாரு? அப்ப யார பொறுப்பெடுத்துக்கிறாரு? உன் பிதாவாகிய உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் நான். மோசே கிட்ட போய் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துறார். எப்படி? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களின் தேவன். அப்ப ஆண்டவர் தம்முடைய பெயரை எப்படி மாற்றிக் கொள்கிறார்? ஆபிரகாமின் தேவன். இதுதான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்நாளிலே பெற்ற இரண்டாவது, அதாவது மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள்ல இரண்டாவது ஆசீர்வாதம். எப்படி ஒரு மாற்றம் வருது? இன்றைக்கும் ஒரு இஸ்ரவேலன் ஜெபித்தார். எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணோம்? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் முற்பிதாக்களின் கடவுளே என்று அவர்கள் கூப்பிடுவார்கள். அவங்க எகிப்துல அடிமைப்பட்டு கிடந்த போது யார் எங்களை விடுவிப்பார்கள்? ஆபிரகாமுக்கு கர்த்தர் உடன்படிக்கை கொடுத்தாரே, ஈசாக்கு உடன்படிக்கை கொடுத்தாரே, யாக்கோபுக்கு உடன்படிக்கை கொடுத்தாரே, எங்கள் பிதாக்களுடைய தேவன் எங்கே? எங்களை விடுவிக்க அவர் காணுமே, வரலையே அப்படின்னு கதறினாங்க. அதனாலதான் மோசேக்கு ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் போது, இவ்வளவு நாள் என்ன நோக்கி கூப்பிட்டீங்கல்ல, ஆபிரகாமின் தேவன் எங்கே, ஈசாக்கின் தேவன் எங்கே, யாக்கோபின் தேவன் எங்கேன்னு கூப்பிட்டீங்கல்ல, அந்த கடவுள் நான் உங்களை விடுவிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆபிரகாம் வாழ்ந்த போதும் ஆசீர்வாதமாக இருந்த மனிதன், வாழ்க்கை முடித்த பிறகு இன்றளவுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற மனிதன். என்ன காரணம்? எந்த ஒரு கிறிஸ்தவனும் ஆபிரகாமுடைய பெயரை உச்சரிக்காமல் இருந்ததே கிடையாது. எந்த ஒரு இஸ்ரவேலனும் ஆபிரகாமுடைய பெயரை உச்சரிக்காமல் இருந்ததே கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. அப்போ நித்திய வாழ்க்கை வருகிற வரைக்கும், பரலோக ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்படுகிற வரைக்கும் ஆபிரகாமுடைய பெயர் இந்த பூமியில உச்சரிக்கப்படும். யூதர்களுடைய தகப்பனாக ஆபிரகாம் இருக்கிறார். கிறிஸ்தவர்களுடைய தகப்பனாக ஆபிரகாம் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இஸ்லாமியருடைய தகப்பனாகவும் யார் தான் இருக்கிறாரு? ஆபிரகாம். இந்த உலகத்துல இந்த 3 பேருடைய கூட்டம் ரொம்ப அதிகம். யாருடைய கூட்டம்? இஸ்ரவேலர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். இந்த 3 மிக முக்கியமான கூட்டத்திற்கும் தகப்பனாக யார் தான் இருக்கிறாருன்னா ஆபிரகாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்பவே முடியாத ஒரு சூழல்லையும் கடவுளை நம்பியவர் ஆபிரகாம். நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் கடவுளை நம்பியவர். பொய்யான உலகத்திலே மெய்யான கடவுள் ஒருவர் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து கடவுள் தம்மோடு கூட பேசிய போது அதை ஏற்றுக்கொண்டவர். இவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை காரியங்களையும் தம்முடைய மனைவியையும் ஏற்றுக்கொள்ள வைத்தார். என்ன பண்ணாரு? தம்முடைய மனைவியும். பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்களை பற்றி தான் மிக அதிகமா போட்டிருக்கும், பெண்களை பற்றி அதிகமா போட்டிருக்காது. யூதர்களுடைய கலாச்சாரம் அது. ஆனா பெண்கள் மறைவா, எப்படி ஒரு மரத்துக்கு வேர் மறைவாக இருக்கிறதோ அது போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மறைவாக இருந்து நடத்தினவர்கள் பெண்கள். எந்த அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசினாரோ அதே அளவுக்கு அவர் சாராளோடும் நிச்சயமாக பேசி இருப்பார். இல்லைன்னா சாரால் தன்னுடைய அந்த பொய்யான நம்பிக்கைகளை விட்டுவிட்டு ஆபிரகாமோடு கூட நானும் அந்த ஊருக்கு வரேன்னு கிளம்பி வருவதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஏன்னு கேட்டா ஆபிரகாம் எந்த அளவுக்கு விசுவாசியோ அதே அளவுக்கு சாராளும் விசுவாசி என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்ப ஆபிரகாமுக்குள்ள எந்த அளவுக்கு விசுவாசம் பெருக்கெடுத்ததோ அதே அளவுக்கு சாராளுக்குள்ளே விசுவாசம் பெருக்கெடுத்தது, விசுவாசம் ஊறியது. அதே சமுதாயத்துல அதே சூழ்நிலையில இந்த சாராளும் உண்மையான கடவுளை நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், ஊரை விட்டு வெளியே வந்தாங்க. எப்படி ஆபிரகாம் நீதிமானாக மாற்றப்பட்டாரோ அதே போல சாராளும் நீதிமானாக மாற்றப்பட்ட ஒரு தாய். எப்படி தேவனுக்கு சிநேகிதனாக ஆபிரகாம் இருந்தாரோ அதே போல சாராளும் தேவனுக்கு சிநேகிதியாக இருந்திருக்க அதிகம் வாய்ப்பு இருந்திருக்கிறது.
எப்படி ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினாரோ, விசுவாசிகளின் தகப்பனாக மாறினாரோ, அதே போல சாராளும் விசுவாசிகளுக்கு தாயாக மாறினார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், சாராளை நோக்கி பாருங்கள் அப்படிங்கிறார். உங்களை பெற்ற தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள். அவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அதிகம். நீதிமானாக மாற்றப்பட வேண்டும், நண்பராக மாற்றப்பட வேண்டும், தகப்பனாக தாயாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு அடுத்து ஆபிரகாமுடைய மடி, அதற்கு அடுத்து ஆபிரகாமினுடைய தேவன். ஆண்டவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு இளைப்பாறுதலாக ஆறுதலாக இருக்கிறதா? நிச்சயமாக இருக்க வேண்டும். இப்ப ஆபிரகாம் தன்னுடைய வாழ்வுக்கு பிறகு பெற்ற ஒரு உன்னதமான ஒப்பற்ற ஒரு ஆசீர்வாதம், இது 6வது ஆசீர்வாதம். அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5 பார்த்துட்டோம். 1 நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமான், தேவனுடைய சிநேகிதன், விசுவாசிகளுக்கு தகப்பன், இளைப்பாறுதல் தரக்கூடிய ஆபிரகாமுடைய மடி, இன்னொன்னு ஆபிரகாமின் தேவன். தேவனே ஆபிரகாமை முழு பொறுப்பேற்றுக் கொண்டார், தம்முடைய பெயரை மாற்றினார், ஆபிரகாமுடைய பெயரை மாற்றினார். இது ஒரு உடன்படிக்கையின் மிகப்பெரிய அடையாளம். 6வது ஒப்பற்ற ஒரு ஆசீர்வாதம், அது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, ஆபிரகாம் பத்தி நிறைய பார்த்துட்டோமே, இனி இதுக்கு மேல என்ன இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறோம்ல. இல்ல, ஒப்பற்ற ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா அது என்ன தெரியுங்களா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துறார் தெரியுமா? ஆபிரகாமின் இந்த இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து யார்? இல்ல, அவரை பத்தின முதல் அறிமுகமே நம்ம என்னதான் சொல்லுவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். பிதாவாகிய தேவனுடைய குமாரன் தான் அவர் பேரு. பிசாசு எப்படி சோதிச்சான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனான். அதுதான் ரியாலிட்டி. ஆனா இந்த பூமியில அவர் மாம்சீகமாக பிறக்கும் போது அவர் யாருக்கு குமாரனா இருந்தார் தெரியுமா? சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு குமாரனா இருந்தார். அப்போ ஆபிரகாமுக்கு மகன் என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாமுடைய தலைமுறை வேற, இவருடைய தலைமுறை வேற. ஆனா பிறக்கிற ஒவ்வொரு யூதனும், பிறக்கிற ஒவ்வொரு இஸ்ரவேலனும் யாருக்குதான் பிள்ளைகள்? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்போ ஆபிரகாம் தன் வாழ்நாளில பெற்ற ஒப்பற்ற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சந்ததியில வந்து பிறந்த ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வம்சாவளி பட்டியல்ல முதல்ல டாப்ல இருக்கிறது யார் அப்படின்னா ஆபிரகாம். அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த கிருபை, இந்த ஒப்பற்ற ஆசீர்வாதம் உலகத்துல வேற எந்த மனுஷனுக்கும் கிடைக்கல. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறாரா? அந்த தாவீதும் யாருக்கு தான் குமாரன்? ஆபிரகாமுக்கு தான் குமாரன். இது வாழ்க்கையில யாருக்கு கிடைக்க போறது கிடையாது. என்ன காரணம்? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் மொத்த உலகமும் ரட்சிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. மொத்த உலகத்துக்குமான ரட்சிப்புக்கும் காரணராக இருக்கிற ரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சீக தகப்பன் யாருதான் அப்படின்னா ஆபிரகாம். அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒப்பற்ற ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாம் தன்னுடைய சந்ததியிலே கிறிஸ்துவை பெற்றெடுத்தார், அப்படிதான் சொல்லணும். ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போயிற்று, சாராளுக்கு சரீரம் செத்து போயிற்று. அப்ப பிறகு எங்கிருந்து பிள்ளை பிறக்கும்? தேவனுடைய வார்த்தையே ஈசாக்காக வந்து பிறந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த ஈசாக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுக்கப்பட்ட ஈசாக்கு என்கிற மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னடையாளமா இருந்தார். அந்த ஈசாக்கு விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு போனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போனதற்கு அடையாளமாக மாறியது. அந்த ஈசாக்கு பலிபீடத்தின் மேல் கிடத்தப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதுக்கு அடையாளமாக காணப்பட்டது. அப்போ ஆபிரகாமும் சாராளும் கண்களுக்கு தெரிகிறது போல ஈசாக்கை பெற்றெடுத்தாலும் மறைவாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார்கள். அல்லேலூயா. இதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம்.
அந்த இயேசு கிறிஸ்து நிதர்சனமாக இந்த பூமியில பிறந்தார். அவர் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். மத்தேயு எழுதுகிறார், ஆபிரகாமின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்று எழுதுகிறார். அவர் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இந்த இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா? சுகத்தை கொடுக்கும் போது, அற்புதங்களை நிகழ்த்தும் போது எல்லாரையும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாத்தினார். சகையு வீட்டுக்கு போனார். சகையு வீட்டுக்கு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. அப்ப இவ்வளவு காலம் பெயரளவுல சொல்லிட்டு இருந்தாரு, நான் ஆபிரகாமின் குமாரன் சொல்லிட்டு இருந்தார். ஆனா கிரியைகள் சகையின் இடத்துல இல்லை. ஆனா மனமாற்றம் வந்த போது அவர் மெய்யாகவே ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றப்பட்டார். ஒரு ஆலயத்துக்கு போறாரு. ஒரு அம்மா குனிந்த நிலையில கூனியாக இருக்கிறாங்க. ஓய்வு நாள்ல அவர் சுகப்படுத்துவாரோ மாட்டாரோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. சுகப்படுத்துறாரு. சுகப்படுத்திட்டு சொல்றாரு, ஆபிரகாமின் குமார்த்தியாகி இவள் இவ்வளவு வருஷம் கட்டப்பட்டிருந்தாலே அவள் எவ்வளவாய் விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்ப ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் விடுதலையாய் வாழ வேண்டும், சுதந்திரமாய் வாழ வேண்டும், நீதிமானாய் வாழ வேண்டும், தேவனுக்கு நண்பனாக, தோழியாக, சிநேகிதராக வாழ வேண்டும். அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிற தகப்பனாக, தாயாக இருக்க வேண்டும். அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்பட்டது போல நம்முடைய தேவன் என்று அவர்கள் அழைக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்பி கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் ஒரு ஸ்பெஷல் மனிதர் பரிசுத்த வேதாகமத்துல. காரணம் என்ன? நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் கடவுளை நம்பிய மனிதன். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு மேலான நிலைமைக்கு வருவோமா, ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு வருவோமா, ஒரு பரிசுத்தமான நிலைமைக்கு வருவோமான்னு 1008 கேள்விகள் நமக்கு இருக்கலாம். ஆனா அதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருக்கலாம். நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் விசுவாசித்த ஆபிரகாம் போல கடவுளை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் கடவுளை விசுவாசித்த சாராளை போல நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் நீங்களும் நானும் நீதிமானாக மாற முடியும். அப்படி விசுவாசித்தால் நீங்களும் நானும் தேவனுக்கு சிநேகிதராக மாற முடியும். அப்படி நம்பினால் அநேகரை கடவுளிடத்துல வழி நடத்துகிற தாயாக, தகப்பனாக நாம் மாற முடியும். அப்படிங்கிறது தான் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற மிகப்பெரிய சத்தியம். அந்த வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக, போதுமானவராக நிச்சயம் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று நீர் உம்மை குறித்து அறிமுகப்படுத்தினீர். அந்த அளவுக்கு பெயர் பெற்ற எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒருவனாய் இருக்கையில் நீர் அழைத்து ஆசீர்வதித்தீர். எங்கள் தாயா இருக்கிற சாராளை நோக்கி பார்க்கிறோம், அழைத்து ஆசீர்வதித்தீர். அவர்களிடத்திலே பலவீனங்கள் உண்டு, அவர்களிடத்திலே தடுமாற்றங்கள் உண்டு. ஆனாலும் அவைகள் எல்லாம் மாற்றி உலகத்திலேயே மிக மேன்மையான ஒரு தம்பதியினராய் நீர் அவர்களை மாற்றி வைத்தீர். நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு ஆறுதல் தருகிற ஒரு தகப்பனாய் நீர் மாற்றினீர் ஆண்டவரே. உடன்படிக்கை கொடுத்து பெயரை மாற்றினீர். முழுமையான பொறுப்பேற்றுக் கொண்டீர். அதே போல இன்றைக்கு எங்களை நீதிமான்களாய் மாற்றும்படி எங்களுக்குள்ள விசுவாசம் வரட்டும், நம்பிக்கை பெருகட்டும், எங்கள் பாவங்கள், குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும். உமக்கு நண்பராக, சிநேகிதராக ஆண்டவரே நாங்கள் மாறும்படி எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். உம்மோடு கூட உள்ள உறவுகளை நாங்கள் வளரும்படி எங்கள் பாவ குணங்களை மாற்றி உம்முடைய பிள்ளைகளாக, சிநேகிதராக எங்களை மாற்றி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகரை உம் மண்டையிலே வழி நடத்துகிற தாயாக, தகப்பனாக நாங்கள் மாற உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை முறைகளை எல்லாம் நீ மாற்றி போடும். பொய்யான கடவுள்களை தேடிக்கொண்டிருந்த உலகத்திலே மெய்யான கடவுள் ஒருவர் இருக்க வேண்டும் என்கிற சிந்தையை ஆபிரகாமுக்கு கொடுத்தீரே. அப்படி ஒரு தேடலின் மத்தியிலே ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டீரே. இன்றைக்கு எங்களுக்கும் நீர் வெளிப்படுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்களும் பொய்யான காரியங்களை எல்லாம் விட்டு உண்மையான கடவுள் உண்மை நோக்கி ஓடி வர, உண்மை தேடி வர, பரிசுத்தமாய், அன்பாய், நீதியாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய மடி போல எங்க வாழ்க்கை இருக்கட்டும். அநேகருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருகிற ஒரு வாழ்க்கையாக எங்க வாழ்க்கை இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சந்ததியில பெற்றெடுத்த ஆபிரகாம் போல எங்களுடைய சந்ததிகளும் உம்மை பற்றி கொள்ளட்டும், உம்மை பிடித்துக் கொள்ளட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல உருவாகட்டும். அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை நாங்களும் சுதந்திரித்துக் கொள்ள ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக,
எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கென்று சாட்சியாய் வாழ்கிற விசுவாச மக்களாக எங்களை மாற்றி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்க வாழ்வின் தேவைகள் எத்தனையோ உண்டு, சந்தித்தருளும். ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதங்களின் மூலமாக விளைந்த எவ்வளவோ நன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் பாத்திரர் இல்லை என்றாலும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் நீர் கொடுக்க விரும்புகிற எல்லா நன்மைகளையும் கொடுத்து எங்களை சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளும். நாங்களும் இந்த உலகத்திலே எங்க வாழ்வை முடித்து உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது அந்த பரம இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திரள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் எவ்வளவு பொய்யானது, எவ்வளவு வேஷம் போடுகிற வாழ்க்கை என்பதை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அதை உணர்ந்து கொள்ளவும் உதவி செய்யும். வேஷமான வாழ்க்கை விட்டு வெளியே வர, பொய்யான வாழ்வை விட்டு வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யும். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் உம்மை நம்பி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு ஆசீர்வாதமாகவே மாறிப்போன அந்த தகப்பன் போல எங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் உமக்கும் ஆண்டவரே அநேகருக்கும் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாகவும் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்து வழிநடத்தும். சிறு பிள்ளைகள், வாலிபர், பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த வார்த்தைகளை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.